வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பகுதியில் கொட்டப்படும் குப்பை கிடங்கில் இரவு திடீரென ஏற்பட்ட தீ விபத்து தற்போது வரை தொடர்ந்து தீப்பற்றி எரிப்பதால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் காணப்படுகிறது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது குப்பை கிடங்கு. இப்பகுதியானது விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி எல்லை பகுதியில் உள்ளதால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் இங்கு கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை திடீரென குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டு தீயானது மளமளவென பரவி குப்பை கிடங்கு முழுவதும் பற்றி எரிய தொடங்கியது. நள்ளிரவு வரை அங்குள்ள குப்பைகள் எரிந்து கொண்டே இருப்பதால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்தது. மருத்துவ கழிவுகள் எரிந்து துர்நாற்றம் வீசியதால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சத்துடன் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இந்த புகை காரணமாக பல்வேறு நோய் பரவும் என அச்சத்தால் உடனடியாக தீயை அணைத்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பல மணி நேரமாக தீ விபத்து ஏற்பட்டு குப்பைகள் எரிந்ததால் புகை மற்றும் துர்நாற்றம் பகுதி முழுவதும் வீசியதை அடுத்து உடனடியாக தீர்வு காண பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்க முயற்சித்தன. முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியவில்லை. குப்பை கிடங்கு என்பதால் தற்போது வரை நெருப்பு புகைந்த வண்ணம் உள்ளது. உடனடியாக தீயை அணைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாட்டு வெடிகுண்டு வீசியதில் 2 பேர் படுகாயம். வெடிகுண்டு வீசிய ரவுடியின் கைவிரல்கள் துண்டிப்பு. புதுச்சேரி எல்லை பகுதியான ரெட்டிச்சாவடி அடுத்த கீழ்குமாரமங்கலம் சாவடி பகுதி ஐயனார் கோவில் குளம் அருகே மது அருந்திக் கொண்டிருந்த கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி ஐயனார், புதுக்கடை பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் ஆகியோர் மீது செல்லஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த தேவா என்கிற மற்றொரு ரவுடி வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியதில் வேல்முருகன், ஐயனார் படுகாயம் அடைந்தனர். வெடிகுண்டு வீசிய தேவாவின் கைவிரல் துண்டானதால் அவரும் அங்கேயே துடித்துக்கொண்டு அலறி உள்ளனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துவிட்டு வேல்முருகன், ஐயனாரை புதுச்சேரி அரசு மருத்துவமனையிலும் தேவாவை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் கடலூர், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் பெட்ரோல் பங்கில் தகராறு செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளி. இவர்களது பெற்றோரை ஐயனார், வேல்முருகன் ஆகியோர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு சென்று விரட்டியதால் கோபமடைந்த தேவா தனது கூட்டாளிகளுடன் ஐயனார் மற்றும் வேல்முருகனை கொலை செய்யும் நோக்கில் நாட்டு வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியும் கொலை செய்ய வந்தது தெரிய வந்துள்ளது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக நாட்டு வெடிகுண்டு வெடித்து தேவாவின் கைவிரல்கள் துண்டானது. இதுகுறித்து தகவல் அடிப்படையில் ரெட்டிச்சாவடி போலீசார் மோப்பனாய் கொண்டு தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தமிழக எல்லை பகுதிகளில் 2 ரவுடி கோஷ்டிகளின் மோதல் காரணமாக நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 266 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் சிகிச்சை பலனின்றி 1 நபர் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 207 நபர்களும், காரைக்காலில் 40 நபர்களும், ஏனாமில் 2 நபர்களும், மாகேவில் 15 நபர்கள் என மொத்தம் 266 நபர்களும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் 1 நபர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1745ஆக உயர்ந்துள்ளது. தற்போது 2354 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,13,146 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக 1,17,249 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடத்தூர் மற்றும் செட்டிப்பட்டு பகுதியில் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் ஏரி புனரமைப்பு பணிக்கான பூமி பூஜையினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செட்டிப்பட்டு கிராமத்தில் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப செட்டிப்பட்டு ஏரியின் புனரமைப்புக்கான பணி ரூபாய் 25,14,370 ரூபாய் செலவிலும், கொடத்தூர் கிராமத்தில் ஏரியின் புனரமைப்புக்காக ரூபாய் 6,72,368 ரூபாய் செலவிலான பூமி பூஜையினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்பிரமணியன், உதவி பொருளாளர் ராதாகிருஷ்ணன், இளநிலை பொருளாளர் லூய், அதிமுக பிரமுகர்கள் சுத்திகேணி பாஸ்கர், மகாதேவி உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் பகுதியில் மருத்துவ காப்பீட்டு திட்ட உதவி சிறப்பு முகாம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார்.
மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் உள்ள சிகப்பு குடும்ப அட்டைதாரர்கள் ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டத்தில் சேர்வதற்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளுக்கு செல்ல சிரமமாக உள்ளதை கருத்தில் கொண்டு படித்த இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து தொகுதியில் ஒவ்வொரு பகுதியாக முகாம் நடத்தி பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி PS பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் சிகப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் புராணசிங்கபாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்ட முகாமினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்முருகன், சுத்திகேணி பாஸ்கர் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் ஏற்பாடு செய்து தொகுதி முழுவதும் நடத்தி வருகிறார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து தொகுதிக்கான மக்களையும் மத்திய மாநில அரசுகளின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் ஏற்பாடு செய்து தொகுதி முழுவதும் நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்றும் நாளையும் சுல்தான்பேட்டை பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் ராக் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இன்று காலை நடைபெற்ற இம்முகாம் தொடக்க நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், தொகுதி செயலாளர் ராமசாமி, மாநில விவசாய அணி அமைப்பாளர் சோமசுந்தரம், SDPI நிர்வாகிகள் பர்கத் அலி, அப்துல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தெரு நாய்கள் விஷம் வைத்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அப்பகுதியை சேர்ந்த மெக்கானிக்கிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள SMV பகுதியில் தெருநாய்கள் மற்றும் காகங்கள் சந்தேகப்படும்படி இறந்து கிடந்தன. அப்பகுதியில் உள்ள ஒரு குப்பையில் கொட்டப்பட்டிருந்த இறைச்சியை சாப்பிட்டு இவைகள் இறந்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து இப்பகுதியை சேர்ந்த நாகேஸ்வரன் என்பவர் கால்நடைத்துறைக்கும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து கால்நடை மருத்துவர்கள் நாய்களை பரிசோதனை செய்ததில் விஷம் கலந்த இறைச்சியை சாப்பிட்டதால் நாய்கள் இறந்திருப்பது தெரிவித்தனர். மேலும் இப்பகுதியை சேர்ந்த மெக்கானிக் கணபதி என்பவரின் கோழிகளை நாய்கள் அடிக்கடி கடிப்பதால் இவர் இதனை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் உள்ள தேங்காய் குடோனில் தீ வைத்த 2 மர்ம நபர்களை CCTV காட்சிகளை கொண்டு கோட்டக்குப்பம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகேயுள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தை சேர்ந்தவர் சிவகுமார். இவர் அதே பகுதியில் கடந்த 7 வருடமாக தேங்காய் நார் எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தி வருகிறார். தனது கம்பெனி அருகாமையிலேயே குடோனும் வைத்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் 2 மர்ம நபர்கள் தேங்காய் நார் குடோனுக்குள் வந்து அங்கிருந்த 4 சக்கர வாகனம் மற்றும் குடோனில் உள்ள தேங்காய் நாரை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடி உள்ளனர். தீயானது மளமளவென குடோன் முழுவதும் பரவியதை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் தீயில் எரிந்த பொருட்களின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் இருக்கும் என பணி சிறக்க ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் ஆலயத்தில் பாஜகவினர் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். புதிய அமைச்சராக பதவியேற்றுள்ள நமச்சிவாயத்தின் பணி சிறக்க காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் விக்ரமாதித்தன் தலைமை தாங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் பூக்கடை ரமேஷ்குமார், செல்வ கணபதி, கமலக்கண்ணன், வெற்றி செல்வன், பிரகாஷ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கம் சார்பில் லாஸ்பேட்டை பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் லாஸ்பேட் குறிஞ்சி நகர் பகுதியில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சாமிநாதன் கலந்து கொண்டு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா 3வது அலை எதிர்கொள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை வார்டுகளை அமைத்து புதுச்சேரி அரசு தயாராக இருக்க வேண்டும். தேவையான தடுப்பூசிகளை கொடுக்க பிரதமருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுத வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழகத்தில் டெல்டா பிளஸ் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என கூறினார். மூன்றாவது அலையின் தாக்கத்தை பற்றி முறையான கணக்கெடுப்பு நடத்தாத நிலையில் மத்திய மாநில அரசுகள் முனைப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக டெல்டா பிளஸ் வைரஸானது சிறுவர்களை தாக்கும் என வல்லுநர்கள் கூறியுள்ளதால் குழந்தைகளை பெற்றோர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மேலும் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் உபகரணங்கள், கட்டமைப்புகளை புதுச்சேரி அரசு உருவாக்க வேண்டும் என்றும், மருத்துவமனைகளில் தனி பிரிவு உருவாக்க வேண்டும் என்றும், மூன்றாவது அலையை எதிர்கொள்ள புதுச்சேரி அரசு தயாராக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை கேட்டுக்கொண்டார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சிக்கு வந்து 50 நாட்கள் கூட ஆகவில்லை என்றும், அதற்குள் வெடிகுண்டு கலாச்சாரம் ஆரம்பித்துள்ளதாகவும், இது மக்களை பாதிக்கும் என்றும், ரவுடிகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வந்து மக்களுக்கு பாதுகாப்பை இந்த அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார். அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நுழைவு வாயிலில் அமைப்பதற்கான பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரியின் 50வது பொன்விழா நினைவு நுழைவாயில் அமைக்கும் பணி ரூபாய் 12,65,000 செலவில் கட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரமால் பூமி பூஜை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, செயல் பொறியாளர் ஏழுமலை, சட்டக்கல்லூரி முதல்வர் தலைமை தாங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலைகள் மேம்படுத்துதல், புதிய வாய்க்கால் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது ஊர் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி கோல்ட் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கொரோனா நோய் தொற்று காலத்திலிருந்து இன்று வரை தன் உயிரையும் பெரிதும் பொருட்படுத்தாமல் உழைத்து வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் பாண்டிச்சேரி இன்னர்வீல் கோல்ட் சங்கம் செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக காமராஜ் நகரில் பணிபுரிந்து வரும் துப்புரவு தொழிலாளர்களின் சேவையை பாராட்டி மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இன்னர்வீல் சங்கம் சார்பாக பூங்குழலி, செயலாளர் உமா மகேஸ்வரி, கீர்த்தனா, கீதா, புவனா, மேயத் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மத்திய அச்சகத்தின் ஆப்செட் மெஷின் உதவியாளர் கோபால் பணி நிறைவு பாராட்டு விழா இயக்குனர் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள அரசு மத்திய அச்சகத்தின் ஆப்செட் மிஷின் உதவியாளராக பணிபுரிந்த கோபால் பணி நிறைவு பாராட்டு விழா அச்சக அலுவலகத்தில் நடைபெற்றது. இயக்குனர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பணி ஓய்வு பெறும் கோபாலுக்கு இயக்குனர் சுதாகர் சால்வை அணிவித்து நினைவு கேடயம் வழங்கி அவரது பணியை பாராட்டி கௌரவித்தார். மேலும் இதில் உதவி இயக்குனர்கள் செல்வகுமார், நசீம், பிரிவு காப்பாளர் மாறன் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பூங்கொடுத்து கொடுத்தும் நினைவு பரிசு வழங்கியும் வாழ்த்தினார்கள். வாய்க்காலின் சீரமைப்பு குறித்து அதிகாரிகளிடம் அனிபால் கென்னடி எம்எல்ஏ ஆலோசனை செய்தார். புதுவையில் இன்று உப்பளம் தொகுதியில் வானரப்பேட்டை உட்பட அசோகன் வீதிக்கும் இந்திரா நகருக்கும் நடுவிலான பெரிய வாய்க்கால் இணைப்பு குறுக்கு வாய்க்காலில் அமைப்பு மதில் மழையில் உடைந்தது என்று வந்த புகாரின் பெயரில் இன்று காலையில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி. அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று சம்பவ இடத்திற்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் அதிகாரியுடன் பார்வையிட்டார். சில நாட்களாக அம்பாலோர்பவன் வாய்க்கால் நமது சட்டமன்ற உறுப்பினரால் முழுவதும் சுத்தம் செய்து கொண்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அங்குள்ள பெரிய வாய்க்கால் முழுவதும் குப்பைகள் அகற்றப்பட்டு 2 புறமும் மதில் அமைத்து பொதுமக்களுக்கு 10 காப்பான் சூழலை செய்து தருவதாகவும் மற்றும் இங்கு மழை காலங்களில் வாய்க்கால் அடைப்பு இல்லாதவாறு நீரோட்டம் ஓட ஏற்படுத்தி தருவதாகவும் தொகுதி மக்களிடம் உறுதியளித்தார் நமது சட்டமன்ற உறுப்பினர்.
மேலும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி ஆனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணி நீர்ப்பாசனம் பொறியாளரிடம் ஆலோசனை செய்தார். பின்னர் பொதுப்பணித்துறையிடம் அதற்கான வேலைகள் குறித்து மிக விரைவாக பணியாற்ற வலியுறுத்தினார். நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளரை 24/6/21 நேரில் சென்று மக்கள் நலன் கருதி உப்பளம் பெரிய வாய்க்கால்கள் குறித்து கோரிக்கை வைத்து குறிப்பிடத்தக்கது. உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, மாநில இளைஞரணி ராஜி, செல்வம், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். மீண்டும் இன்று நிறைவடைந்தன.